நீங்க எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் ஒரு புனித நதி இருக்கும். இப்ப சபரிமலையில வந்து பம்பா நதி, அங்க பம்பா தர்ப்பணம்னு சொல்லியே ஒண்ணு பண்ணுவாங்க. இங்க போறவங்க எல்லாருமே 90% தமிழ்நாட்டுல இருந்து போறவங்க எல்லாருமே இந்த பம்பா தர்ப்பணம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்ப காவேரிக்கு போறீங்கன்னா அங்க சங்கல்ப ஸ்நானம் தர்ப்பணம். நீங்க அது நாள் பார்க்கணும், நட்சத்திரம் பார்க்கணும், அமாவாசை இருக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. எதுவுமே தினமுமே தர்ப்பணம் பண்ண சொல்லியிருக்காங்க. அது நம்மளால பண்ண முடியாது. அதை செய்யறவங்க கூட இருக்கிறாங்க இன்னைக்கும். டெய்லி தர்ப்பணம் கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க. இப்ப நான் எங்களுக்கு அந்த தர்ப்பணங்கிறது டெய்லி உண்டு. அதுக்கு தனியா ஒரு மந்திரம் இருக்கு. அது நாங்க சொல்லி செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். பிரம்ம யஜ்யம் அப்படின்னு பேர் அதுக்கு. இதுல வந்து முன்னால் இருக்கக்கூடிய எல்லாருடைய சூரன்ல இருந்து வீரன் வரைக்கும் வருவாங்க. எல்லா கடவுளுக்கும் தர்ப்பணம் ஆகும். எல்லா ரிஷிக்கும் தர்ப்பணம் ஆகும். இதிகாச புராணங்களுக்கு தர்ப்பணம் ஆகும். இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இன்னைக்கு. நீங்க எங்கெங்க நதிக்கரைக்கு போறீங்களோ அங்கெல்லாம் உங்களால முடிஞ்ச அளவு தர்ப்பணம் பண்ணுங்க. நதிக்கு போனோடனே குளிச்சுட்டு ஜாலியா வரணும் அப்படிங்கிறத விட நம்ம முன்னோர் கடன்களை நீங்க தீர்த்துட்டீங்கன்னா என்ன ஆகும் பாருங்க. உங்களுடைய பேரன் வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டு கொடுத்துருவீங்க. உங்க பேரன் வந்து பெரிய லெவலுக்கு போயிடுவான். சில பேர் பாத்தீங்கன்னாக்க என்ன வேகமா வண்டி ஓட்டினாலும் ஆக்சிடென்டே ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா அவன் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். அவன் மூளையை பயன்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பிதிருசாபம். பிதிருசாபம் இல்லை அப்படின்னா அவன் வெற்றி மேல் வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருப்பான். அதுதான் சொல்றேனே, சுக்கிரன் உங்க முன்னாடி வந்து கையை கட்டி நிற்பான்.